டேய், ₹1 2 பலூன் வாங்கியிருந்தீங்கடா. இப்போ என்னடானா 399 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆயிட்டீங்களா நீங்க? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன், இது குடிச்சா முடி வரும், இது குடிச்சா ஸ்கின் நல்லா ஆகுன்ட்டு. எவனும் கேட்கற மாதிரி இல்ல. வீட்டுல கேட்கறான்டா என்ன, ஏதோ பலூன் வித்து 26 லட்சம் சம்பாதிச்சோமே, நீ என்ன சம்பாதிச்சுன்னு. என்கிட்ட பாக்கெட்டு கூட இல்லடா, என்கிட்ட சட்டில வர்றா. உங்களுக்கு காமெடி தெரியுமா? இம்புட்டு பலூன் வாங்கி கொடுக்க வக்கில்ல ஆட்டாக்காரிக்கு 1000 ரூபாவா? 7000 பேர் அந்த அக்கௌண்ட் வாங்கிறீங்களே, உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? இப்படிதான் இருக்குது. கைஸ், தயவு செஞ்சு காசை பலூன்ல போடாதீங்க. இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கின்றது நிறைய பேர் கஷ்டமா இருக்குது. ஒருவேளை சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுத்து பாருங்க. நீங்க பாத்தீங்களா ஸ்ரீனிகா பாப்பாவை நம்ம எப்படி காப்பாற்றணும், அது எவ்வளவு நல்லா இருந்து. அந்த மாதிரி செலவு பண்ணுங்க. இல்லையா பசிச்சுன்னா நீங்க எதனா வாங்கி சாப்பிடுங்க, பலூன்ல எல்லாம் போடாதீங்க. இல்லையா படிப்புக்கு யாராவது சென்ட் பண்ணுங்க, ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்க கைஸ். தேவையில்லாத இந்த பலூன் வாங்குறேன் அதை வாங்குறேன் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்க காசு, உங்க உரிமை. இல்ல உங்களுக்கு பலூன் தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிங்கன்னா